அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகள்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் சோழி பிரசன்னத்தின் மூலமாக செவ்வாய் பயிற்சியை தொடர்ந்து சொல்லி வருகின்றேன். மற்ற பயிற்சிகள் நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட, குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட செவ்வாய் பயிற்சி ஒரு அற்புதமான பலனை தரும். அதை நான் தொடர்ந்து 4-5 வருட காலமாக மாயன் மயிலன்னு சொல்லிட்டு வரேன். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியே முக்கியத்துவம் தரப்பட்ட அதுவே முதன்மையாக இருந்து சொல்லப்பட்டது. செவ்வாய் பயிற்சியின் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியின் குருவினால் எனக்கு வழங்கப்பட்டது. இந்த பயிற்சியை பற்றி பேசுவதன் மூலம், இந்த பயிற்சியை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் வாழ்வில் எத்தனை துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் அதை எளிதில் கடந்து விடலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் பயிற்சி, அந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜூலை, அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 28/7/2025 சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். அதாவது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை, அதாவது 13/9/2025 ஆகஸ்ட் மாதம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 48 நாட்களுக்கு கன்னி செவ்வாயாகத்தான் பலன் தரப்போகின்றார். இந்த கன்னி செவ்வாயாக பலன் தரக்கூடிய செவ்வாய் மேஷ ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசன்னத்தில் பார்க்க போகிறோம். ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எத்தனையோ பயிற்சிகள் காலங்களை கடந்தாலும் கூட, நம் வாழ்வுக்கு ஒரு தெளிவான முடிவை தரவிட்டாலும் கூட, கலங்கிய நம் கண்களுக்கு அந்த கண்ணீரை துடைக்காவிட்டாலும் கூட செவ்வாய் பயிற்சி மாயன் மயிலான தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். கொஞ்சம் கவனமாக நிதானமாக கேட்டாலே போதும். எத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் எளிதில் கடந்து விடலாம். தனித்து நின்று போராடுகின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை கிடைக்கும். மாயன் மயம் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு. என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசி மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் அனைவருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். செவ்வாய் பயிற்சி சகோதர சகோதரிகளே, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4, ரோஹிணி, மிருகசீரிஷம் இந்த நட்சத்திரத்துக்காரிகளுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். செவ்வாய் பயிற்சியோடு கூடிய ஒரு 2 நிகழ்வுகள், முக்கியமான நிகழ்வு தான். ஒன்று சனி வக்ரம், இன்னொன்று கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சி. ஆக இந்த 3ஐயும் கலந்தே இந்த செவ்வாய் பயிற்சியுடைய பலனை இப்போ சொல்ல தொடங்குகின்றேன். அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை, ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி, ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் 1, 2. ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் சில நிகழ்வுகள் நாம் கைமீறி போய்விடுகின்றன. எதிர்பாராத நன்மைகள் வரும்பொழுது மனம் கொஞ்சம் சந்தோஷப்படுது. அதே நேரம் எதிர்பாராத சில நிகழ்வுகள் நடக்கும் பொழுது கலக்கித்தான் போகின்றோம். அப்படிப்பட்ட காலத்தில் என்னுடைய ஜோதிட சோழி பிரசன்னத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி ஆரம்ப காலங்களெல்லாம் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி மட்டுமே சொல்லிய ஜோதிடம் செவ்வாய் பயிற்சி என்ற ஒரு அற்புதமான பயிற்சியை சொல்லுங்கள், மக்கள் நலன் பொருட்டி என் குரு சொன்னதுனால செவ்வாய் பயிற்சியும் 4-5 வருட காலமாக தொடர்ந்து சொல்லி வருகின்றனர். மற்றவர்களும் அதை சொல்ல தொடங்குகின்றனர். காரணம் செவ்வாயுடைய சிறப்பு அப்படிங்க. செவ்வாயை பற்றி நீங்கள் இந்த செவ்வாய் மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குறுகிய கால பயிற்சி தான். ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 நாட்களுக்குள்ளேயே செவ்வாய் தன்னுடைய பலன்களை தந்து விடுவார். இவன் மட்டும் வலு பெற்று விட்டால், இவன் வலுவாக இருந்து விட்டார், வாழ்க்கையை எதை பற்றியுமே நாம் கவலைப்பட வேண்டாம். அந்த வகையில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசனுக்கு செவ்வாய் 7 மற்றும் 12ஆம் வீட்டினுடைய அதிபதியாக இருக்கின்றார். அதே நேரம் இப்பொழுது ராசிக்கு 5ஆம் வீட்டில் அவர் பயிற்சி ஆகின்ற ஒரு தருணமும் கூட. இப்போது ராசிக்கு 5ஆம் வீட்டில் அவர் பயிற்சியாவது பார்த்தீங்கன்னா 5ஆம் வீடு என்பது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த இடத்தினுடைய சிறப்புக்கு சொல்லவே வேண்டாம். தன்னம்பிக்கை, தைரியம், இந்த காலகட்டத்தில் தெய்வத்தின் மீது இருந்த நம்பிக்கை கூட குறைந்து போகின்ற ஒரு சூழ்நிலையை ரிஷபராசிக்காரர்கள் கடந்த காலங்களில் சம்பாதித்து வந்தார். கவலையே பட வேண்டாம். இறை அருளால் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். இதுவரை புரிந்து கொள்ளாத கணவன் மனைவி உறவு ஒருவர் புரிந்து கொண்டு, அதாவது புரிஞ்சு கொடுங்க. கணவன் மனைவியை வாழ்ந்தால் மட்டும் போறாரு,
அந்த அந்யோன்யன்னு சொல்லக்கூடியது களத்திரக்காரகன் சுக்கிரன் மட்டும் தருவதில்லை, செவ்வாயும் தரக்கூடியவன் தான். காரணம், ராஜ கிரகங்கள் என்பது சொல்ல பார்த்தீங்கன்னா குருவையும் சூரியனையும் தான் சொல்லுவாங்க. என்னுடைய அனுபவத்தில் செவ்வாயும் ஒரு ராஜ கிரகம் தான். சேனாதிபதியாக இருந்தாலும் கூட அத்தகைய தாக்கத்தை தரக்கூடியவன். அத்தகைய செவ்வாய் சனி மற்றும் செவ்வாய் கிரகத்திலும் தனது பார்வையை பெறும் இந்த காலகட்டத்தில் நட்பு உறவுகள் சம்பந்தமாக எந்த விதமான முடிவு எடுத்தினாலும் கூட அது கொஞ்சம் சற்று சங்கடத்தை தான் தரும். கொஞ்சம் கவனமாக இந்த முடிவை எடுப்பதற்கு கொஞ்சம் யோசிங்க. பேசும்போது கவனமாக பேசுங்க. நாம் பேசுகின்ற வார்த்தை பிறருக்கு நன்மையாக இருந்தாலும் கூட, அவர்கள் நலன் பொருட்டு நீங்கள் பேசினாலும் கூட அது உங்களுக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருப்பதனால கவனமாக இருந்து அரசு துறையில் முயற்சி செய்வதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். நான் முன்னே சொன்னேன் அல்லவா, அரசு துறையில் ஆதாயம் பெறுவதற்கும் அரசு துறையில் ஒரு நல்ல அதிகாரம் படைத்த துறையில் வேலை என்பதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ரிஷபராசிக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் செவ்வாய் பயிற்சியின் போது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அதிக கவனம் செலுத்துங்க. பிள்ளைகளுடைய படிப்பில் பெற்றோர் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு படிப்பில் மட்டும்தான் அவங்களுடைய செயலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது பின்னால் வரக்கூடிய சில பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கான ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பாக அமையும். குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருங்க. காரணம், இந்த செவ்வாய் பயிற்சி சற்று சங்கடத்தை தந்தாலும் கூட உடல் ரீதியான சில பாதிப்புகளை தருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருக்கிற ஒருவர் தனது மனதில் தீய எண்ணங்களை கொண்டு வரக்கூடாத ஒரு காலகட்டம். என்ன நிலை வந்தாலும் சரிங்க, இந்த காலத்தில் இந்த செவ்வாய் பயிற்சியில் மனம் அலைமோதும். மனமானது தவறான பாதையை நோக்கி நகரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனத்தை உங்கள் பக்கம் வசம் வைத்திருங்கள். காரணம், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெயிப்பதில்லை என்று சொல்வார்கள் அல்லவா. அந்த மனத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதே சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி ரிஷபராசிக்கு எத்தகைய தன்மையை தரும்? இழந்ததை திரும்ப பெறுவதற்கும், இவன் பூமிகாரன் அல்லவா, ஒரு நல்ல வீடு ஒரு நல்ல வாழ்க்கை அமைவதற்கும், கட்டிய வீடு பாதியில் இருக்கின்றே என்று கலைஞர்களெல்லாம் அந்த வீட்டை கட்டி முடிப்பதற்கான பொருளாதார நிலை உயரும். எதையுமே புரிந்து கொள்ள முடியாமல் ஒரு போராட்டமான வாழ்வை சந்தித்தவங்க வாழ்வுகளுக்கு அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்று நிம்மதியான ஒரு தருணம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ருணம் என்று சொல்வார்கள், கடன். இந்த கடனை தீர்ப்பதற்கும் அந்த கடனில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தரக்கூடியவன் செவ்வாய் தான். காரணம் அடிப்படையே அதுதானே. இரத்தக்காரன் என்று சொல்வதனால நீண்ட தூர பயணங்களில் செல்லும் போதோ வண்டி வாகனங்களில் போகும்போதோ கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருங்க. அது மட்டும் கிடையாதுங்க. திரும்பவும் ஒரு வார்த்தை சொல்கின்றேன், அரசு துறையில் வேலைக்கும் சரி ஒரு முயற்சி, ஏதாவது அரசு துறையில் ஒரு ஆதாயம் கிடைக்காதா என்று ஏங்கி தவித்தவர்களெல்லாம் ஒரு அற்புதமான காலம் இந்த செவ்வாய் பயிற்சி, இந்த குறுகிய கால பயிற்சி. என்னை பொறுத்தவரை அற்புதமான ஒரு காலகட்டம். உங்களுடைய இழப்பிற்கு எது காரணம்? உங்களுடைய ஏமாற்றத்துக்கு எது காரணம்? நீங்கள் வெற்றியை நோக்கி எது நகர முடியாமல் தடுத்தது? அதையெல்லாம் புரிந்து கொண்டாலே போதுமே. அந்த புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தினுடைய செவ்வாய் அருமையான ஒரு சந்தர்ப்பம். காரணம் என்னென்னா, ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 7 மற்றும் 12ஆம் வீட்டினுடைய அதிபதியாக இருப்பதால் கூட இப்போ ராசிக்கு 5ஆம் வீட்டில் பயிற்சியாவது ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதே நேரம் என்னதான் கிரகங்கள் அவருடைய பலனை தந்தாலும் கூட இறை அருளும் நமக்கு தேவை. அந்த வகையில் செவ்வாய்க்கு கடவுள் என்று பார்த்தால், தெய்வம் என்று பார்த்தால் முருகன் தான். சிறுவாபுரின்னு சொல்லுவாங்க. சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய சிறுவாபுரி முருகனுடைய ஆலயம் சென்று வழிபாடு செய்யலாம், அல்லது அருகில் உள்ள ஆலயம் சென்று வழிபடலாம். அதாவது செவ்வாய்க்கு அந்த அங்கரக பதவியை பெற்று தந்தவன் முருகனாக இருந்தாலும் கூட அந்த தவத்தின் காரணமாக மகாகணபதியின் அருளை பெற்றே அந்த பதவியில் அவன் அமர்ந்தான். அந்த வகையில் 4 அல்லது 5 தேங்காய் கோர்த்த ஒரு மாலையை அருகிலுடைய மகாகணபதியினுடைய ஆலயத்திற்கு சென்று அந்த கணபதிக்கு சாத்துவதன் மூலமாக செவ்வாயினுடைய கெடுபலன் குறைத்து நற்பலன் பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பமாக செவ்வாய் அமையும்.